திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேகமே ஏற்றி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கையிலோர் எம்பாவாய். இதில் கண்ணனோட புகழெல்லாம் பாடி அவரோட அருளை வேண்டுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, வாமன அவதாரத்தில் 3 அடியில் இந்த உலகத்தை அளந்தாய், உனது திருவடிகளுக்கு வணக்கம். இலங்கைக்கு சென்று ராவணனை வதைத்து சீதையை மீட்டாய், அந்த வீரத்துக்கு வணக்கம். சக்கர வடிவில் வந்த அசுரனை ஒரே உதையில் அழித்தாய், உன் புகழுக்கு வணக்கம். கன்று வடிவில் வந்த அசுரனையை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த இன்னொரு அசுரன் மேலே தூக்கி அடித்த உனது வீரத்துக்கு வணக்கம். கோவர்த்தகனை குடையாக பிடிச்சி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காப்பாற்றிய உன்னுடைய வீரதீர செயலுக்கு வணக்கம். எவ்வளவு பலமுடையவர் ஆனாலும் அவர்களை வெல்லும் உனது கையில் உள்ள வேலுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கோம், உன் அருளை தேடி தான் வந்திருக்கோம், உன்னை போற்றி பொழுது பாடுறோம், எங்களுக்கு தேவையான அருளை தா அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது கோயில் காட்சி. ஒரு பக்கம் வீணை யாழ் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேதமும் தோத்திரங்களும் சொல்றவங்க இருக்காங்க, ஒரு பக்கம் கையில் நிறைய மாலையும் மலர்களையும் வைத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தொழறாங்க, இன்னும் சில பேர் அழறாங்க பக்தியால், இன்னொரு பக்கம் அப்படியே உடம்பு தளர்ந்து போய் பக்தி நெக்குருகி நிற்கிறாங்க, ஒரு பக்கம் தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்குறவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் இந்த இடத்தில், அதாவது திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவபெருமானே, இவங்களோட என்னையும் சேர்த்து ஆண்டு கொண்டு அருள்வதற்காக பள்ளி எழுந்தருள்வாயாக அப்படின்னு சொல்றாங்க.